शेषार्यवंशकलशोदिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। पूजन्तम् रामरामेरमधरम् मधराक्षरम् आरुष्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितारगर्गः शृण्वन् रामकथानादम् कोनयारुपराङ्गिरिम् मनोजवम् मारुततुल्यवेगम् तेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि. रामो विग्रहवान् शरमः पडीन्द्र प्रजापति समश्रीमान् नपडीन्द्र रक्षिता सर्वलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य वदनस्य रक्षिता நேற்ற பார்த்தோம். என்ன விஷயம் அது? தர்மங்களை நன்குணர்ந்தவர், பிரதிஜை தவறாதவர், பிரஜைகளின் ஹிதத்தில் நோக்குடையவர், பெரும் புகழ் பெற்றவர், தத்துவஞானம் உடையவர், சுத்தமானவர், ரிஜுவானவர், பெரியோர்க்கு விஷமாகின்றவர், எதையும் தீர விசாரிப்பவர், விசாரித்து முடிவிற்கு வருகிறவர். இணைக்கைகளும் அனுபவிச்சு இன்றைய தினம் என்ன இருந்தாருன்னா, ராம குணங்களே சம்பூர்ணமாக வேத வேதாங்கதத்ஞா கமிர்வேதேதி நிஷ்டிதா சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா ஸ்மிருதிமான் பிரதிபானவான். திருமேனி அமைப்பும் அறிவும் செயலும் சொல்லப்பட்டன. அந்த அறிவும் சனாதன பிரமாணம் மூலமானது என்று விவரிக்கிறார். வேத வேதாங்க தத்துவஜா, வேதங்களுக்கும் அவற்றின் அங்கங்களான நிருப்த வியாக்கரணாதிகளுக்கும் உள்ள பொருள்களை அறிந்தவர். இவை வேதமாகின்றது எதனால், இவை வேதங்களுக்கு எவ்விதமாய் அங்கங்கமாகின்றன என்பதையும் அறிந்தவன். தனுர்வேதேச நிஷ்டிதா, முக்கியமாக தனுர்வேதம் என்ற அங்கத்திலே ஆழ்ந்திருப்பவர். சர்வசாஸ்திரார்த்தரத்ஞா, எல்லா சாஸ்திரங்களின் பொருள்களையும் மாறுபாடின்றி உள்கருத்துடன் உணர்ந்தவர். ஸ்மிருதிமான், அறிந்தவற்றை எல்லாம் மறவாமல் நினைத்திருப்பவர். பிரதிபானவான், புத்தியின் நன்மையால் பரீட்சையும் செல்லாதவற்றிலும் செல்லும் புத்தியை உடையவர். புத்தின் நவனமோன்மேஷாலினி பிரதிபா மட்டா, அப்படின்னு நாம் புத்தி புரிது புரிதாக மேன்மேல் விஷயங்களை மனத்தின் படுகையே பிரதிபேயம். சர்வலோக பிரிய சாது அதீனாத்மா விசக்ஷணः சர்வதா அவிகத சத்பிஹி சமுத்ரைவ சிந்துபிஹி. குணங்களே சொல்லிட்டு இருக்க. சர்வலோக பிரியா, எல்லோரிடமும் அன்புடையவன், எல்லோருக்கும் பிரியமானவர். சாது, நல்வழுக்கம் உடையவன். அதீனாத்மா, மிகவும் கம்பீரமான சுபாவம் உடையவர். விசக்ஷணா, விசதமாய் எல்லாம் கண்டவர். சிந்துபிகி சமுத்திரைவா, ஆறுகளால் கடல் போல. சத்பிகி சர்வதா அபிகதா, நல்லோர்களால் எப்போதும் தாமே வந்து அடையப்பட்டவர். ஆறுகள் கடலில் கூடாமல் போனாலும் கடல் நிறைந்தது. கடலில் வந்தே நதிகள் நிலவிடுகின்றன. அதுபோல் நல்லோர்களால் ராமருக்கு ஆபதொன்றில்லை. இச்சேர்த்தியால் அவர்களுக்கே நன்மை. ஞானத்தில் பெரியோர்
வயதில் பெரியோர் சீலத்தில் பெரியோர் என்றார் போன்றார். நல்லோர்களோடு அஸ்திர சஸ்திர அபியாச காலங்களையும் சர்ச்சை செய்கின்றவர் என்று மேலே கூறுவர். அச்சேர்த்தியை தன் லாபமாக நினைத்தவர். எடுத்தது 16வது ஸ்லோகம். ஆரிய சர்வசமஷ்டேவ சதேக பிரியதர்சனः சர்வகுணோபேதः கௌசல்யானந்தவர்தனः. பரதனை சொல்லிச்சு கைகேயானந்தவர்தனः, லட்சுமணன் சொல்லிச்சு சுமித்திரானந்தவர்தனः. ஆரியஹா நெருங்கத்துகின்றவர், சர்வசமஹா ஜாதி குணம் ஒழுக்கம் முதலானவற்றில் ஏற்றத்தாழ்வின்றி எல்லோருக்கும் சமமாயிருப்பவர். ஆரியன் என்றால் ஆச்சாரத்தில் மிகவும் ஊக்கம் உடையவன் என்றும் பொருளாகும். அப்படிப்பட்டவன் எல்லோருக்கும் சமமாக இருப்பது அரிது. இவ்விரண்டின் சேர்த்தியை இவனிடம் வெளிப்படுத்துகிறார். தைவா என்று உள்ளே இருக்கும் குணங்களை அனுபவிக்க போனாலும் கண்டபோதெல்லாம் கவரும்படியான காட்சியை உடையவன் என்கிறார். கரேக பிரியதர்சனாக. முன் வால்மீகி சொன்னதில் சதா என்ற சொல்லையும் இங்கே சேர்த்தார். குணங்களை கூறி நீர் கேட்டதற்கு இவ்வாறு கூறிக்கொண்டு போனால் முடிவே இல்லை என்ற கருத்தாலே ஒரு விதமாக முடிக்கிறார். சச்ச சர்வகுணோ பேதா. சகா என்பதாலே குணங்களுக்கு ஆதாரமான வியக்தியின் ஏற்றமும் பொன்னுமாய் நாவினில் போலே மேலே குணச்சேர்த்தியும் கூறப்பெற்றன. குணங்கள் ஆத்ம குணங்கள் திருமேல் குணங்கள் என இருவிதமாக இல்லை. ஸ்வரூபம் ரூபம் இரண்டு தர்மியும் என்று குறிக்கப்படும். இறுதியில் சொல்லார் குணங்களை சர்வகுணா என்றார் என்றாலும் உலகில் ஒருவருடைய ஸ்வரூப குணங்களின் சிறப்பை அயலாரும் தந்தையும் அனுபவிக்கும் அளவுக்கு அன்னை அறிவதென்பது அறிவு. பிள்ளையின் பிரியத்தையே விரும்பும் தாய் அவருடைய ஹிதமான செயலில் அவ்வளவு பிரீத்தியை பெறுவதன் அறிவு. ராமனின் தாயான கௌசல்யை தர்மாச்சாரங்களிலே தேர்ந்தவளானபடியால் அவளுக்கு மேன்மேலே ஆனந்தத்தை விளைவிக்கும்படி இளங்கினான் என்பதால் அவளுக்கு இவனுக்கும் ஒழுக்கம் முதலானவை மிகவும் சேர்ந்தன என்பதை வைத்து பிராத்தாக்களான பரதாழ்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொள்வதாலும் கௌசல்யைக்கு ஆனந்தம் அதிகம். இச்சென்றால் மூர்த்தவனின் மகனெனவும் கூறினதாம். அடுத்தது சமுத்திர காம்பீர்யே தைரியேன ஹிமானிவா விஷ்ணுனா சதருஷோ வீரியே சோமுரத்ரிதர்சனாக. பல உதாரணங்களால் குணங்களின் ஏக்கத்தை எடுத்து காட்டுகிறார். தேவர்கள் போன்றோர்க்கு உதாரணம் இல்லாமலே விளங்கும். நம்மை போன்றோர்க்கு உதாரணங்களை வால்மீகி ஆதரிக்க வேண்டும். காம்பீர்யே ஆழ்ந்திருப்பதில் சமுத்திர இவா கடல் போன்றவை. தைரியேனா ஈரத்தன்மையில் இமவானிவா இமயமலை போன்றவர். ஈரத்தன்மையாவது சோகத்திற்கு காரணமாயிருப்பினும் திருடமாயிருக்கை. இமயமலையோடு இந்த ஒப்புமை எவ்வாறெனில் மலைகள் எவ்வளவு மழை பெய்தாலும் கரையாமல் செழிக்காமல் திடமாயிருக்கும் என்று வேறு கூறுவது. செழிக்க காரணமாயிருப்பினும் செழிப்பதில்லை. திருடமாயிருப்பது என்றால் ஒத்திருக்கும்
வீரியே பராக்கிரமத்திலே விஷ்ணுனா விஷ்ணுவுடன் சதுரிகா ஒத்திருப்பவர். சந்திரனைப் போலே பார்க்க பிரியமானவர். சோமவத் பிரியதர்சனா. கோபம் வந்தபோது பிரளய நெருப்பு போயிருப்பவர். குரோதே பாலாக்னி சதுரிஷா. பொறுமை காரணமாக பூமிக்கு ஈடானவன். உண்மை பேசுவதில் வேறோர் தர்ம தேவத்தை போன்றவன். க்ஷமையா பிருத்திவி சம தியாகே அபரஹா தர்மஹா. உண்மை பேசுவதில் வேறோர் தர்ம தேவத்தை போன்றவர். बालाग्नि सदृशक्रोधे क्षमया पृथिवी समः धरतेन समस्त्यागे सत्ये धर्मयुवावरगा तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमं ज्येष्ठं श्रेष्ठगुणैर्युक्तं प्रियं दशरथसुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृतिप्रियकाम्यया यब्बराज्येन संयोक्तं ऐच्छत्प्रीत्या महीपतिः. இவ்வாறு பல உதாரணங்களை காட்டி முன் சொன்ன குணங்களை தெளிவுபடுத்தி விட்டு இனி இந்த குணங்கள் எல்லாம் ஆனராம்படி ஸ்ரீ ராமச்சந்திரன் ராமச்சரித்தத்தையே சுருக்கமாக மாறல் வருகிறார். இது ராமராஜ்யம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நடந்த சம்பாஷணையாயிருந்தும் இங்கே இதற்கு பின்னே நடக்கப் போகிற சரிதமும் சுருக்கப்படுகிறது. இச்சரிதம் கேட்பதற்கு பலனும் படிக்கப் போகிறார். இதனின்று வால்மீகி மகரிஷி ராமச்சரிதம் எழுத வேண்டும் என்று தேவரிஷியின் நோக்கு விளங்கும். பாலகாண்ட வரலாறெல்லாம் குணங்களை கூறுத விடத்திலேயே கூறியதாகும் என்று கருதி மேலே அயோத்தியா காண்ட சரித்திரத்தினின்றே எல்லாம் சொல்லப்படுகிறது. தம் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றிய பிரசித்தனும் ஏவங் குணசம்பன்னம் சத்தியபராக்கிரமம் கூறிய குணங்கள் எல்லாம் சேரப்பெற்றவனும் வீணாகாத பராக்கிரமத்தை உடையவனும் சத்தியத்திலே பராக்கிரமம் உடையவனும் ஜேஷ்டம் மூத்தவனும் சிரேஷ்ட குணைகி தெரிந்த குணங்களோடு கூடியவனும் பிரியம் சுத்தம் பிரியமான மகனும் பிரகிருத்தியினாம் ஹிதேகே யுக்தம் பிரஜைகளின் நன்மைக்கான தொழில்களுடனே கூடியிருப்பவனுமான ராமம் யுவராஜ்யின் சயோக்தம் ஸ்ரீராமனை யுவராஜ பதவியுடன் தாம் உள்ளபோதே அரசனாம் இருக்கும்படி அமர்த்தா பிரீத்தியா பிரகிருதி பிரியகாமியா. தன் பிரீத்தியினாலும் பிரஜைகளுக்கு மனோரகம் பூர்த்தி செய்து விரும்பியும் மஹீபதி தசரதா ஐச்சதி. அரசனான தசரதன் ஆசைப்பட்டான். தஸ்யாபிஷேக சம்பாரான்னே திருஷ்டா பாரியாத கைகேயி பூர்வம் தப்தபராதேவி பரமேன மயாச்சிதா விவாசனஞ்ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம். பிறகு கைகேயி என்ற அரசின் பாரியான தேவி திறந்த மகிழ்ச்சியன் சேர்ந்தவன். தஸ்ய அபிஷேக சம்பாரான்னு ராமனுக்கு பட்டாபிஷேகத்திற்காக சாமான்களின் சேகரிப்புகளை கண்டு இந்த அரசனை பூர்வந்தத்தவரா ஏற்கனவே வரந்தளிப்பதாக சொல்லியிருந்த காரணமாக ராமஸ்ய விவாசனம் ராமனை காட்டுக்கு வெளியேறச் செய்வது பரதஸ்ய அபிஷேகா பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவது என்ற வரம் அயாச்சதா. வரங்களை கேட்டாள். தசரதா ராஜா அந்த அரசன்
தசரதன் சத்தியவச்சனாத்து தனது சத்தியமான வாக்கு காரணமாக தர்மமானுஷேன சந்தியதா தர்மம் என்ற கைத்தினால் கட்டுக் கொண்டவனாய் விவாசயாமாச சுதம் ராமன் தசரத சுப்ரியம் ராமம் என்ற இஷ்டரேயான மகனை வெளியேறச் செய்தான், பரவாசத்திற்கு அனுமதித்தான். கைகேயிடம் காமத்தினால் ராவனை அனுப்பினான் என்பதில்லை, அனுப்பு இஷ்டமில்லாமல் அனுமதி அளித்தான். வாக்கு சத்தியமாக வேண்டும் என்று தந்தையின் வசனமின்றியே ராமன் தானாக புறப்பட்டான் என்பதில்லை. இப்பொழுதும் இதில் தெளிவாகும். வீரः பிரதிஜான் மறுபாலயன் பிதிர்வசனிர்தேசாத் கைகேய்யா பிரிய காரணாத் ராமனுக்கும் தர்மத்திலேயே நோக்கு என்கிறார். வீரகா சகா அந்த ராமன் பிரதிஜாம் அனுபாலயன்னு முதலில் கைகேயிடம் தான் செய்த பிரதிஜையை காக்கின்றவனாய் கைகேய்யா பிரிய காரணாத்து வரன் கேட்ட கைகேயின் பிரியம் காரணமாக பித்துரு வசன நிர்தேசாத்து பரஞ்சகரான் தந்தையின் உத்தரவை தொழிற்சஞ்சாரிகளுக்கு காட்டி காட்டிற்கு புறப்பட்டான். வீரகா என்பதற்கு அபி சப்தம் சேர்த்து ராஜ்ய பிரபாரணம் செய்ய சமர்த்தனாஞ்சிருந்தும் என்று பொருள் கூறுவர். இவன் புறப்பட்டது இவருடைய வீரத்தன்மை உலக பிரசித்தமாவதற்கு காரணமானது அறிவிக்க வீரகா என்றுதான். முதலில் கைகேயி சொல்லும் போதே வனவாசம் செய்வதாக பிரதிஜை செய்தபடியால் போயே ஆக வேண்டும். தந்தை நிறுத்தாலும் நிற்பதில்லை. தந்தையும் வரம் வென்றது காரணமாக சத்தியத்திற்கு அஞ்சியாதல் அந்த வாக்கியத்தை காரணமாக்கியும் புறப்பட்டார். கைகேயி இஷ்டப்பட்டிருந்தால் பரதனுக்கு முடிசூடி கண்டு பின்னே காட்டுக்கு புறப்பட்டிருப்பான். அவ்வாறின்றி உடனே புறப்பட அவள் சொன்னதால் அவள் பிரியத்தை மறுத்து தாமதிப்பது தகாதென்று உடனே புறப்பட்ட என்றவள். தகப்பனாருடைய வாக்கியம் காரணம் என்பது வெறும் சொல் மட்டுமே. கைகேயிக்கு பிரியம் என்பதும் யாதத்திற்காக வீரனாய் அவதரித்தான் சர்வரா ராட்சசவதம் செய்வதாக தேவதைகளிடம் செய்த பிரதிஜையை விடாமல் காப்பரே என்று சொல்லலாம். இங்கே கோவிந்த ராஜ்ய அஜாமிளார்களைப் போலே எந்த விதத்திலாவது பகவன் நாமத்தை சொல்லில் மோட்சம் உண்டாகியாலும் கோபி கம்சாதிகள் காமம் பயம் போன்றவற்றால் கூட மோட்சம் பெற்றதாக பிரமாணம் உள்ளதாகியாலும் விகதற்கு ஏன் மோட்சம் இல்லை என்ற வினாவை எழுப்பி தசரதன் சத்தியப்பிரிய பராமரன் என்கிறதால் சுத்திரமான தர்மத்தை பிரதானமாக்கிக் கொண்டு முக்கிய தர்மமாய் சித்தோபாயமாய் இருக்கும் ராமனை கைவிட்டபடியாலே மோட்சம் பெற வழி இல்லை. ஆகையால் மூச்சுவாய் இருப்பவர் தசரதனை போல் நடந்து கொள்ள கூடாதென்று இந்த ஸ்லோகத்தில் தேர்ந்தது என்றவாறு விடையளிக்கப்பட்டது. நமஸ்கரி நாமசங்கீர்த்தன மாத்திரத்தால் மோட்சம் என்பது சம்பிரதாய விருத்தம். கோபிகள் முதலானோர் காமாரிகளால் மோட்சம் பெற்றனர் என்கிடத்திலும்
பெரியோர் படிக்கும் கருத்து வேறு. மேலும் தசரதன் ராமனை விட்டான் என்றால் சேர்ந்திருக்கவில்லை என்பது மட்டுமே அன்றி ராமனை மறந்தான் என்றோ ராமனிடத்தில் அன்பை விட்டான் என்றோ சொல்லலாகாது. அஜாமிலாதிகள் ஆஸ்திக்க பிரியினால் ஆராதிக்க வேண்டிய எம்பெருமானை விட்டிருந்தும் நாமசங்கீர்த்தனத்தால் கரையேறவில்லையா? ராமன் தர்மஸ்தாபனத்திற்காக அவதரித்திருக்க அவன் திருவள்ளத்திற்கு மாறாக சத்திய தர்மத்தை இழந்து ராமனை அருகில் வைத்துக் கொண்டதோ அபிஷேகம் செய்வதோ தர்மமாகுமா? ராமனுக்கு ராஜ்யம் அளித்தாலும் பகவான் என்ற காரணமாக அளித்தான் என்பது தெரிய வராது. மூத்தவன் பிரியன் என்றே தேரும். பகவான் என்று அவனுக்கு தெரியாதென்றும் கூறலாம். இந்த நிலையிலே இந்த தசரதனே ராமனை காட்டுக்கு அனுப்பியிருந்தாலும் அயோத்தியா அலங்காரமான அரங்கனிடத்தில் சரணாகதி செய்திருந்தால் மோட்சம் பெறாமல் இருப்பானா? ஆகையால் தசரதன் மோட்சமல்லா என்பது மட்டும் செலுத்துமே அன்றி அவர் நடந்து கொண்டது அக்கிரமம் என்று சொல்வது உச்சித்தமில்லை. இந்த ஸ்லோகம் அவர் செய்வது நியாயம் என்றே நிரூபிக்கிறது. அயோத்தியா காண்டத்தில் 105ஆம் சர்க்கத்தில் 32வது ஸ்லோகம் தொடங்கி 7 ஸ்லோகங்களால் சொர்க்கம் சென்ற தசரதனின் பெருமையை ராமன் பரதருக்கு போதிப்பது காண்கிறார். அயோத்தியில் உள்ள சராச்சரங்களுக்கும் சுக்ரீவார்களுக்கும் தான் தம்முடைய சோதிக்கு எழுந்திருடும் போது மோட்சத்திற்கு வழி செய்த ராமபிரான் ராமம் மேலுகதா திருஷ்டி உதார தரிசனகா என்றபடியான தரிசனத்திற்கு மோட்சம் திரு தாமரித்தாவது அளிக்காமல் இருந்திருக்க மாட்டார். முமுட்சுவாய் சரணாகதரான விபீஷணாழ்வாரை நீடூழி காலம் அரங்கனை ஆராதித்துக் கொண்டு அறக்கரை ஆளும்படி நியமித்தது போல் தன் சேர்க்கையை விரும்பி இருந்தே உயிரிழந்த தந்தையை சொர்க்கத்தில் சில நாளில் வைத்திருந்தான். ராவணவதத்திற்கு பிறகு பிரம்மருந்திராத தேவர்களோடு அவரும் சேர்ந்து வந்து தன் மனோரத்தை பூர்த்தி பெறுவது என்றே சொர்க்கவாசத்தை நான் தந்தைக்கு அருளினான் போதும். அஸ்மந்தரமாரம்பம் யதிவிஷேகரவத்தியனான் லக்ஷ்மீ நல்ல முதலியத்தாம் வந்தே குருகரம் ராமன்.